எக்ஸ்ரேஸ் 1895 நவம்பர் 8 அன்று ஜெர்மன் இயற்பியலாளர் வில்ஹெல்ம் கொன்ராட் ரோன்ட்ஜென் மின்சார ஒளிக்கதிர்களை பயன்படுத்தி பரிசோதனை செய்து கொண்டிருந்த போது எக்ஸ் கதிர்கள் எனப்படும் புதிய வகை கதிர்வீச்சை தற்செயலாக கண்டுபிடித்தார். இந்த கண்டுபிடிப்பு மருத்துவம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பல அறிவியலாளர்கள் மின்சாரத்தின் மூலம் காற்றை அயனமாக்கும், அதாவது காற்றிலிருந்து எலக்ட்ரான்களை பிரிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர். அதில் முக்கியமானவை கத்தோட் கதிர்கள் குறித்த ஆய்வுகள். ரோன்ட்ஜென் கத்தோட் கதிர் குழாய்களை கொண்டு பரிசோதனை செய்து கொண்டிருந்தார். 1895 நவம்பர் 8 அன்று ரோன்ட்ஜென் ஒரு கத்தோட் கதிர் குழாயை கருப்பு காகிதத்தால் மூடி அதன் வழியாக மின்சாரம் செலுத்தினார். குழாய் வெளிச்சம் தடுக்கப்பட்டிருந்த போதிலும் அருகில் இருந்த புளோரசென்ட் திரை ஒளி வீசுவதை அவர் கவனித்தார். இதனால் குழாயிலிருந்து மனித கண்களுக்கு புலப்படாத புதிய வகை கதிர்கள் வெளிவருகின்றன என்று அவர் உணர்ந்தார். அவை எந்த வகை கதிர்கள் என்று தெரியாததால் அவர் அவற்றுக்கு எக்ஸ்ரேஸ் என பெயரிட்டார். ரோன்ட்ஜென் தனது மனைவி அன்னா பெர்தா ரோன்ட்ஜெனின் கையை எக்ஸ் கதிர்களால் படம் எடுத்தார். அந்த புகைப்படத்தில் எலும்புகளும் திருமண மோதிரமும் தெளிவாக தெரிந்தன. இது மனித உடலின் உள்பகுதிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் காணும் முதல் முயற்சியாக அமைந்தது. எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு மருத்துவத்துறையில் மிக பெரும் மாற்றத்திற்கு வித்திட்டது. மருத்துவத்துறையில் எலும்பு முறிவு, உடல் உள்ளுறுப்பு நோய்கள், குண்டு அல்லது உலோக காயங்களை கண்டறிய எக்ஸ் கதிர்கள் பயன்பட்டன. இதுவே பின்னர் ரேடியாலஜி எனும் புதிய மருத்துவத்துறையின் பிறப்பாக அமைந்தது. எக்ஸ் கதிர்கள் அணு கட்டமைப்பு, கதிரியக்கவியல், இயற்பியல் போன்ற துறைகளில் புதிய ஆய்வுகளுக்கு வழிவகுத்தன. இந்த கண்டுபிடிப்பு மேரி கியூரி, மேக்ஸ் வான் லாவ், ஹென்றி பிராக் போன்ற பலரின் ஆராய்ச்சிகளுக்கு தூண்டுதலாகவும் உதவிகரமாகவும் இருந்தது. போர்க்காலங்களில் காயமடைந்த வீரர்களின் உடலில் குண்டு சிக்கியுள்ள இடங்களை கண்டறியவும், தொழில்துறையில் உலோக பாகங்கள் சீராக உள்ளனவா என பரிசோதிக்கவும் எக்ஸ் கதிர்கள் பயன்படுத்தப்பட்டன. ரோன்ட்ஜென் தனது கண்டுபிடிப்புக்காக 1901ஆம் ஆண்டு முதல் நோபல் பரிசு பெற்றார். எக்ஸ் கதிர்கள் மருத்துவ ஆய்வுகளுக்கான அடிப்படை கருவியாகி உயிர் காக்கும் ஆய்வுகளுக்கு வழிவகுத்தன. இக்கண்டுபிடிப்பு அணு இயற்பியலின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.